மருத்துவமனையில் இருந்து திமுக தலைவர் கருணாநிதி வீடு திரும்புகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் தற்பொழுது பார்க்கலாம். காவேரி மருத்துவமனையில் தற்பொழுது இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு செய்வதற்காக தொலைபேசி வாயிலாக எமது செய்தியாளர் பாஸ்கரன் காத்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். திமுக தலைவர் மு கருணாநிதி தற்பொழுது காவேரி மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்புவதன் நேரடி காட்சிகளை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் என்ன பாஸ்கர்? பதிவு செய்யுங்க. திமுக தலைவர் கருணாநிதி மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்து தற்போது அவருடைய கார் மூலமாக இல்லம் திரும்பக்கூடிய நேரடி காட்சிகளை நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவருடன் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான கனிமொழி இருக்கிறார். திமுக தலைவருடைய துணைவியார் ராசாத்தி அம்மாள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பொன்முடி, ஏவாவேலு, முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் ஆகியோர் உடன் இருக்கின்றனர். ஏற்கனவே கோபாலபுரம் இல்லத்துக்கு முன்கூட்டியே சென்று திமுக தலைவர் கருணாநிதி இங்கிருந்து புறப்பட்டவுடன் அவரை வந்து இல்லத்துக்கு வருவதற்கு முன்பாகவே அவரை வருவதற்காக திமுகவுடைய பொருளாளரான மு க ஸ்டாலின் ஏற்கனவே கோபாலபுரம் இல்லத்தில் காத்திருக்கிறார். இந்த நிலையில அவருடைய கார் மூலமாக திமுக தலைவர் கருணாநிதி மருத்துவமனையிலிருந்து வழக்கமாக மருத்துவமனைக்கு வருகை தரும் போது அவர் வந்து இந்த முதல் முறையும் இரண்டாவது முறையும் காரில் அமர்ந்தபடியே வந்து வருகை தந்தார். சிகிச்சைக்காக வந்தார். அதே போல தற்போது சக்கர நாற்காலி மூலமாக லிப்ட் மூலமாக மருத்துவமனையிலிருந்து சிகிச்சை பெற்று நலமாக தற்போது காரில் சக்கர நாற்காலி மூலமாக அருகில் இருக்கக்கூடியவர்களோட துணையோடு காரில் ஏறி அமர்ந்துள்ளார். கார் இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட்டு கோபாலபுரம் இல்லத்துக்கு செல்கிறது. கடந்த 15ஆம் தேதி இரவு அதாவது தொண்டைப்புண் மற்றும் நுரையீரல் தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 16ஆம் தேதி அவருக்கு டெஸ்கோஸ்கோபி மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அவருடைய உடல் நலம் சீராக இருக்கிறது என்று மருத்துவமனை சார்பாக அறிக்கை வெளியிடப்பட்டது. 21ஆம் தேதி அவர் தொலைக்காட்சி பார்ப்பது போல புகைப்படம் ஒன்று வெளியானது. இந்த நிலையில அவருக்கு நோய் எதிர்ப்பு மருந்துகள் வழங்கப்பட்டு வந்தது. அவர் நலமுடன் அவருடைய உடல்நலம் சீராக இருக்கிறது, நலம் பெற்று வருகிறார். முழுமையாக குணமடைந்த பிறகு அவர் இன்று இல்லம் திரும்புவார் என்று திமுகவுடைய பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். இதே கருத்தை அறிக்கை மூலமாக மருத்துவமனையுடைய நிர்வாகத்தின் சார்பாக அறிக்கையும் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில இன்று அவர் சற்று முன்னதாக காரில் வந்து ஏறி மற்றவர்கள் உதவியோடு சற்று நாட்களின் கேட்டு அமர்ந்திருக்கிறார். காரானது புறப்பட்டு கோபாலபுரத்து இல்லத்துக்கு செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறீர்கள். பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இங்கே ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே காத்திருந்தனர். நுழைவாயில் மருத்துவமனை நுழைவாயில் மருத்துவனுடைய மற்றொரு நுழைவாயிலில் ஏராளமான திமுகவுடைய தொண்டர்கள் திமுக தலைவர் கருணாநிதி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு பிறகு பூர்ண குணம் பெற்று இல்லம் திரும்பக்கூடிய நிலையில அவரை வந்து உற்சாகத்தோடு காண்பதற்காக ஏராளமானோர் சென்னை மட்டுமில்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்றனர். தற்போது மருத்துவமனையிலிருந்து சிகிச்சைக்கு பிறகு 9 நாட்களுக்கு பிறகு அவர் மருத்துவமனையிலிருந்து இல்லம் திரும்பக்கூடிய நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பாஸ்கர், இப்ப நம்ம நேரடி காட்சிகளை பார்க்கும் பொழுது திமுக தலைவர் மு கருணாநிதியை பார்ப்பதற்காக நீங்கள் கூறியதை போல சென்னை மட்டுமின்றி தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திமுக தொண்டர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். சாலைகளில் இருமருகிலும் அவரை பார்ப்பதற்காக மக்கள் கூட்டம் அந்த இடத்தில் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் போக்குவரத்து ஏதேனும் மாற்றப்பட்டிருக்கிறதா? அந்த வழிக்கு வரக்கூடிய பேருந்துகளுடைய போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா? அது தொடர்பான தகவல்கள் பாஸ்கரன். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முறை இன்று வரை எந்த விதமான போக்குவரத்தும் இந்த மருத்துவமனைக்கு எதிரே வந்து மேற்கொள்ளப்படவில்லை. காரணம் என்னன்னா, போக்குவரத்து காவலர்கள் ஏற்கனவே பணியிலிருந்து போக்குவரத்து அங்கு பிரச்சனை ஏற்படும் போது அதை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். சற்று முன்னதாக மருத்துவமனையிலிருந்து திமுக தலைவர் கருணாநிதி கோபாலபுரம் இல்லத்தை நோக்கி புறப்பட்டிருக்கிறார். இதன் காரணமாக முன்கூட்டிய போக்குவரத்து காவலர்கள் இந்த இடத்தில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துகின்றனர். இதன் காரணமாக அவருடைய கான்வாயானது எளிதாக இல்லத்துக்கு செல்வதற்கான நடவடிக்கை போக்குவரத்து காவலர்கள் மேற்கொண்டிருக்கின்றனர். சற்று நேரத்துக்கு மட்டும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. திமுக தலைவர் கருணாநிதியுடைய கார் மற்றும் அவர்களுடைய பாதுகாப்பு காவலர்களுடைய கார் மற்றும் திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகளுடைய கார் அனைத்தும் இந்த சாலை வழியாக புறப்பட்டு சென்ற பிறகு வழக்கமாக இந்த சாலைகளில் போக்குவரத்தில் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் தொடரும். சற்று நேரம் இந்த போக்குவரத்தில் சில மாற்றங்கள் மட்டும் செய்யப்பட்டிருக்கிறது. சற்று நேரம் போக்குவரத்து இங்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு போக்குவரத்து எப்பவும் போல இங்கு வந்து செயல்படும். அதற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. திமுக தலைவர் கருணாநிதி மருத்துவமனையிலிருந்து புறப்பட்டு தற்போது அந்த சாலை வழியாக கோபாலபுரம் இல்லத்துக்கு செல்லக்கூடிய நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஸ்கரன், இன்றைய தினம் திமுக தலைவர் மு கருணாநிதி தற்பொழுது காவேரி மருத்துவமனையில் இருந்து கோபாலபுரம் வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் காவேரி மருத்துவமனை நிர்வாகம் ஏதேனும் மெடிக்கல் புல்லட்டின் என்று சொல்லக்கூடிய மருத்துவ அறிக்கை அவருடைய உடல்நிலை குறித்து ஏதேனும் வெளியிட்டிருக்கிறதா? அது தொடர்பான தகவல்கள் பாஸ்கர்.
திமுக தலைவர் கருணாநிதி 15ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட முறையில் இன்று வரை 3 அறிக்கைகள் மட்டும் வெளியிடப்பட்டிருந்தது. 11ஆம் தேதி அவருக்கு அதாவது நோய் தொற்று சொல்ல போனால் தொண்டையில் புண் மற்றும் நுரையீரல் தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் சில நாட்கள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டும் என்று மருத்துவமனையின் சார்பாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. அதுக்கு அடுத்த நாள் இதன் காரணமாக மருத்துவமனையில் அவருக்கு சில நாட்கள் மேலும் தங்கியிருக்க வேண்டும் என்ற அறிக்கையை வெளியிட்டார்கள். 21ஆம் தேதி திமுக தலைவர் கருணாநிதி உடல்நலம் நன்றாக இருக்கிறது, உடல்நிலை சீராக இருக்கிறது, அவருக்கு வழங்கப்படக்கூடிய மருந்துகளின் காரணமாக அவர் குணமடைந்து வருகிறார், விரைவில் அவர் இல்லம் திரும்புவார். தற்போது தொலைக்காட்சி பார்த்தது போல புகைப்படத்தை வெளியிட்டிருந்தார்கள். 21ஆம் தேதி திமுக தலைவர் கருணாநிதி தொலைக்காட்சி பார்ப்பது போல புகைப்படம் ஒன்று காவேரி மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பாக வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து எந்த விதமான அறிக்கையும் வெளியிடப்படவில்லை. இன்று அவர் இல்லம் திரும்புவார் என்று அந்த அறிக்கையிலேயே குறிப்பிடப்பட்டிருந்தது. குறிப்பாக ஆன்டிபயோட்டிக் எனப்படக்கூடிய நோய் எதிர்ப்பு மருந்துகள் கொடுக்கப்படுகிறது, அது முடிந்தவுடன் அவர் இல்லம் திரும்புவார் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் அன்றைய தினம் திமுக தலைவர் கருணாநிதி வெள்ளிக்கிழமை இல்லம் திரும்புவார் என்று திமுகவுடைய பொருளாளர் மு க ஸ்டாலின் ஏற்கனவே பத்திரிகையாளர்கள் சந்தித்து அறிவித்திருந்தார். அந்த நிலையில் அதற்கான அறிவிப்பு வெளியான பிறகு இன்று வெள்ளிக்கிழமையான 4 மணி சற்று நேரத்துக்கு முன்பாக 4:45 மணி மருத்துவமனையிலிருந்து இல்லம் திரும்பியிருக்கிறார் திமுக தலைவர் கருணாநிதி. பாஸ்கர், இப்ப ஏற்கனவே டிசம்பர் 1ஆம் தேதி திமுக தலைவர் மு கருணாநிதி அவர்கள் காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பிறகு 7ஆம் தேதி வாக்கில் அவர் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினார். மீண்டும் 15ஆம் தேதி மீண்டும் அவருக்கு அந்த நுரையீரல் தொற்று காரணமாக அனுமதிக்கப்பட்டு அவருக்கு ட்ரக்கியோஸ்டோமி உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு சிகிச்சைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு ஓய்வு தேவைப்படுவதால் கட்சி தொடர்பான தொண்டர்களாகட்டும் வேறு யாரும் அவரை சந்திக்க வேண்டாம், அவருக்கு ஓய்வு தேவைப்படுகிறது அப்படின்னு திமுக கழகம் சார்பாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. தற்பொழுது அவர் வீடு திரும்புகிறார். இந்த நிலையில் இதுபோன்ற மீண்டும் ஏதேனும் அறிக்கை கழகத்தின் தலைமையில் இருந்து வழங்கப்பட்டிருக்கிறதா? தற்போது வரை அந்த மாதிரி அறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை. ஏற்கனவே கொடுத்த அறிக்கையில் திமுக தலைவர் கருணாநிதி மருத்துவமனையில் சில நாட்கள் தங்கியிருந்து சிகிச்சை பெற வேண்டும், இதன் காரணமாக திமுகவுடைய தொண்டர்கள் நண்பர்கள் யாரும் மருத்துவமனைக்கு வந்து அவருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, அதுக்காக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும், திமுகவினர் மருத்துவமனைக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்று திமுகவுடைய தலைமை கேட்டுக்கொண்டது. அது மட்டுமல்லாமல் 20ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த பொதுக்குழு கூட்டம் தேதி அறிவிக்கப்படாமல் பின்னர் தேதி அறிவிக்கப்படும் என்று ஒத்திவைக்கப்பட்டது. 20ஆம் தேதி திமுக தலைவர் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில திமுக தலைவர் கருணாநிதி கடந்த 15ஆம் தேதி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதன் காரணமாக 20ஆம் தேதி நடைபெற வேண்டிய திமுகவின் பொதுக்குழு கூட்டம் பின்னர் தேதி அறிவிக்கப்பட்டு அன்றைய தினம் நடத்தப்படும் என்று ஒத்திவைக்கப்படுகிறது என்ற அறிவிப்பை திமுகவுடைய தலைமை அறிவித்திருந்தது. கடந்த திமுகவுடைய அறிக்கையில் திமுக தலைவர் கருணாநிதிக்கு யாரும் நேரில் தொந்தரவு செய்யக்கூடாது, சில நாட்கள் அவருக்கு ஓய்வு தேவை, சில நாள் சிகிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்பதை அறிக்கை மூலம் குறிப்பிட்டிருந்தனர். இதன் காரணமாக திமுக வருகை மருத்துவமனையில் குறைவாகவே இருந்தது. வரக்கூடியவர்கள் அனைவருமே திமுக பொருளாளர் திமுக நாடாளுமன்ற உறுப்பினரிடம் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நலம் குறித்து கேட்டு சென்றனர். பல்வேறு கட்சியினை சேர்ந்த தலைவர்களும் முக்கிய நிர்வாகிகளும் திமுக உடைய பொருளாளர் மு க ஸ்டாலினிடம் நேரில் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நலம் குறித்து விசாரித்து சென்றனர். காங்கிரசினுடைய துணைத் தலைவர் ராகுல் காந்தி வருகை தந்த போது திமுக தலைவர் கருணாநிதி அழைத்து சென்று அவரிடம் சில மனுத்துறைகளை பேசிவிட்டு சென்றார். அப்போ அவருக்கு எந்த விதமான தொந்தரவு செய்யாமல் மற்றவர்கள் யாரும் திமுக தலைவர் கருணாநிதியை சந்திப்பதற்காக மருத்துவமனைக்கு வருகை தர வேண்டாம் என்று அன்றைய தினத்துக்கு பிறகு கூறப்பட்டிருந்தது, சொல்லப்பட்டிருந்தது. இதன் காரணமாக திமுக தலைவர் கருணாநிதியை காண்பதற்காகவும் அவரை சந்திப்பதற்காகவும் இங்கு வருவதை தவிர்த்து வந்தனர். வரக்கூடிய திமுகவினர் அனைவருமே மருத்துவமனையுடைய நுழைவாயில் காத்திருந்தனர். எப்போது அவர் இல்லம் திரும்புவார் என்ற செய்தி எப்போது வெளியிடப்படும் என்பதற்காக காத்திருந்தக்கூடிய காட்சியில கடந்த நாட்களில் பார்க்க முடிந்தது. 2 தினங்களுக்கு முன்னதாக திமுக பொருளாளர் வெள்ளிக்கிழமை என்று திமுக தலைவர் கருணாநிதி இல்லம் திரும்புவார் என்று திமுக பொருளாளர் பத்திரிகையாளர்கள் தெரிவித்தவுடன் இங்கிருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் அனைவருமே கலந்து சென்றார்கள். மீண்டும் இன்று வருகை தந்தார்கள். பலர் மருத்துவமனையுடைய நுழைவாயில் காத்திருந்தனர். திமுக தலைவர் கருணாநிதி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு பிறகு கோபால இல்லத்துக்கு செல்வதற்காக சென்ற போது உற்சாக குரல் எழுப்பி அவரை மருத்துவமனையிலிருந்து அவர் செல்லக்கூடிய காட்சிகளை பார்த்து உற்சாகமடைந்தனர் திமுகவுடைய தொண்டர்கள்.